இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்கம் 14ல் பெயரை சொல்லுவேன் எழுத்தை எழுதுவேன் அப்படிங்கிற தலைப்பு. இதில் பார்த்திங்கன்னா 8 படங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த படங்களுக்கு முன்னாடி அதுக்கு முதல்ல வரும் இல்லையா எழுத்து, அதையும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எழுத்துக்களை வச்சு அந்த படத்தோட பெயரை கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். இப்போ பாருங்களேன், முதல் படத்தில் தே அப்படிங்கிற எழுத்து கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு முதல் படத்தோட பேர் என்ன, தேனி அப்படின்னு நீங்கள் எழுதணும். அதே மாதிரி ரெண்டாவது படத்தில் பாருங்கள், தேல் அப்படின்னு எழுதணும். அடுத்ததான் பே அப்படிங்கிற எழுத்தை வச்சு பேரிக்காய் அப்படிங்கிற பெயரை நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி பேருந்து அப்படிங்கிற பெயரை நீங்கள் எழுதலாம். அடுத்ததான் மே அப்படிங்கிற எழுத்து கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு மேசை அப்படின்னு பெயர் எழுதணும். இன்னொரு படத்துக்கு மேலம் அப்படின்னு எழுதணும். அடுத்ததாக கடைசி எழுத்தை பாருங்கள், வே அப்படிங்கிற எழுத்து கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு வேலி அப்படின்னு எழுதலாம். அடுத்த படத்துக்கு வேர் அப்படிங்கிற பெயரை நீங்கள் எழுதலாம். அடுத்த தலைப்பு படமும் சொல்லும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 6 படங்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த 6 படங்களுடைய பெயர்களும் அவங்களே கொடுத்துட்டாங்க. உங்களுடைய வேலை என்னென்னா, இந்த படங்களை பார்த்து அதுக்கான பெயரை நீங்கள் சொல்லி பழகணும். அதே மாதிரி இதை நீங்கள் எழுதியும் பழகணும். இப்போ பாருங்களேன், முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க, கேழ்வரகு. ரெண்டாவதா சேவல். மூன்றாவதா தேங்காய். நான்காவதா பேருந்து. ஐந்தாவதா மேகம். கடைசியாக வேர். இந்த சொற்களை கொடுத்துருக்குறாங்க. அடுத்த தலைப்பு எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே கே, மே, ஞே, வே, ரே அப்படிங்கிற எழுத்துக்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய வேலை என்னென்னா, இந்த எழுத்துக்கள் எங்கெல்லாம் மறைஞ்சிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை நீங்கள் வட்டமிட்டு காமிக்கணும். இப்போ பாருங்களேன், கே அப்படிங்கிற எழுத்து எங்கே இருக்குது, அந்த சிறுவனுடைய காலனியோட அடிப்பகுதியில் இருக்குது. அதை நான் வட்டமிட்டு இங்கே காமிச்சிருக்கேன். ரெண்டாவது எழுத்து பாருங்கள், மே அப்படிங்கிற எழுத்து. இது எங்கே இருக்குன்னா, அந்த சிறுவன் அணிஞ்சிருக்கான் இல்லையா பச்சை கலரில் ஒரு சட்டை, அந்த சட்டையோட மேல் பகுதியில் பாருங்கள் மே அப்படிங்கிற ஒரு எழுத்து மறைஞ்சிருக்கு. அடுத்ததாக ஞே அப்படிங்கிற எழுத்து எங்கே இருக்குன்னா, வலது பக்கத்தில் செடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடிகளுக்கு நடுவில் மறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்த எழுத்து வே. இது எங்கே இருக்குன்னா, இடது பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தோடைய கிளையில் மறைஞ்சிருக்கு. இதை நீங்கள் வட்டமிட்டு காமிக்கணும். கடைசி எழுத்து ரே. இந்த எழுத்து எங்கே இருக்குன்னா, அந்த சிறுவனுடைய வலது காலில் ஒரு காலனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலனியில் ரே அப்படிங்கிற எழுத்து மறைஞ்சிருக்கு. இதையும் நீங்கள் வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்ததாக படித்து பார்ப்போம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், ஒரு பேருந்து நிறுத்தம், பேருந்து, கண்காட்சி, இது தவிர தேநீர் கடை, இதெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. அங்கே நிறைய அறிவிப்பு பலகை இருக்கும் இல்லையா, அதில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. அங்கே என்னென்ன வார்த்தைகள் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை படித்து பழகணுமா. அதுக்காக தான் இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், முதல்ல காட்சி நேரம் 10 மணி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த கண்காட்சி மேலே ஒரு கூடாரம் இருக்குது பாருங்கள், அதில் உள்ளே அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்குறாங்க. நடுப்பகுதியில் வருக அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்குறாங்க. அதே இதில் 3வது கூடாரத்து மேலே வெளியே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் பேருந்து நிறுத்தம் சேலம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த தேநீர் கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேநீர் கடையோடைய வாசலில் ஒரு அறிவிப்பு பலகை, அதில் என்ன எழுதியிருக்குன்னா,
சூடான தேநீர் தயார் அப்படின்னு எழுதியிருக்கு. இது எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்து பழகணும். அடுத்ததாக பாருங்கள், எழுதி பழகுவேன் அப்படின்னு தலைப்புக்கு கீழே உங்களுக்கு நிறைய எழுத்துக்களை புள்ளி வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய வேலை என்னென்னா இந்த புள்ளிகளை இணைச்சி எழுத்துக்களை பழகி பார்க்கணும். அடுத்த தலைப்பு படிப்போம் எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், ஒரு 12 சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த 12 சொற்களையும் நீங்கள் நல்லா படித்து எழுதி பார்க்கணும். அதில் முதல்ல பாருங்கள், ஒரு தொப்பி போட்ட சிறுவன் இருக்கானா, அவனுடைய அட்டவணையில் தேல், கேல், சேய், தேய் அப்படின்னு 4 சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த சிறுமியோடைய அட்டவணையில் வேலி, இது தவிர சேர், அடுத்ததா நேர், கடைசியாக தேர் அப்படிங்கிற சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக ஒரு சிறுவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய அட்டவணையில் தேடு, மேடு, தேக்கு, மேற்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த சொற்களையும் நீங்கள் நல்லா படித்து எழுதி பார்க்கணும். அடுத்த தலைப்பு படிப்பேன் வரைவேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் இடது பக்கத்தில் பாருங்கள், தேங்காய், பேருந்து, சேவல், தேனி அப்படிங்கிற சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. வலது பக்கத்தில் இந்த சொற்களுக்கு தொடர்புடைய படங்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே படங்களை கண்டுபிடிச்சி அதை சரியான சொல்லோட இணைச்சி வரையணும். அதுதான் உங்கள் வேலை. இதை நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கு நான் தேங்காவுடைய படத்தை வரைஞ்சிருக்கேன். ரெண்டாவது பேருந்து, அதுக்கு பேருந்துடைய படத்தை நான் வரைஞ்சிருக்கேன். மூன்றாவதாக சேவல், சேவலுக்கு நான் சேவலுடைய படத்தை வரைஞ்சிருக்கேன். கடைசியாக தேனி, தேனிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், தேனியோடைய படத்தை வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் வரைஞ்சி காமிக்கணும்.